வி ஹவுஸ் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஸ்பேடெக்ஸ் திட்டத்தில் 2 விண்கலன்களுக்கு இடையேயான தொலைவு 50 மீட்டர் வரை வெற்றிகரமாக குறைக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரோ தெரிவித்திருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் தாய்மானவன் வழங்கிட கேட்கலாம். தாய்மானவன், வணக்கம். இஸ்ரோ தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? இது தொடர்பான முழு விவரங்கள். 2035ஆம் ஆண்டு விண்வெளியில விண்வெளி மையம் அமைக்க இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோ சார்பில் ஸ்பேடெக்ஸ் என்ற திட்டம் செயல்படுத்த திட்டமிடப்பட்டு அதற்கான முன்னெடுப்பு என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. 2 விண்கலன்களும் பூமியிலிருந்து 355 கிலோமீட்டர் உயரத்துல புவியுடைய தாழ்வட்ட பகுதியில நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இவற்றை இணைக்கக்கூடிய முக்கிய பணியான டாக்கிங் முறை என்பது மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்தது. கடந்த 7 மற்றும் 9 ஆகிய 2 தேதிகளிலும் செயற்கைக்கோள்கள்ல கூடுதல் உந்துவிசை இருந்ததன் காரணமாக டாக்கிங்கை முறைப்படி செய்ய முடியாத ஒரு சூழல் என்பது இருந்து வந்தது. தொடர்ந்து இந்த 2 விண்கலங்களுக்கும் இடையேயான தூரத்தை மெல்ல மெல்ல அதிகப்படுத்தப்பட்டு 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் உயரத்தை உயர்த்தி விண்கலங்களில் செயற்கைக்கோள்களுடைய செயல்பாடு ஆய்வு செய்யப்பட்டிருந்தது. இதன் பிறகாக தற்போது மீண்டும் மெல்ல மெல்ல அந்த விண்கலங்களுக்கு இடையேயான தூரத்தை குறைத்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தற்போது 2 விண்கலங்களுக்கும் இடையேயான தூரம் என்பது 50 அடியாக குறைக்கப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. 50 அடி என்பது பெரிய அளவுல தூரம் இல்லாத ஒரு சூழல்ல விரைவில் இந்த டாக்கிங் பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் இஸ்ரோ சார்பில் இன்னும் சில மணி நேரத்தில் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் இறுதி கட்டத்தை இந்த திட்டம் எட்டிருப்பதாகவும் இஸ்ரோ தரப்பில் தற்போது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். வி ஹவுஸ் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.